வணக்கம், என் பேர் அஜய் வாசன். நாங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். எல்பியூன்னு ஒரு யூனிவர்சிட்டி பஞ்சாபில் படிச்சுட்டு இருக்கோம். அங்கே பக்கத்தில் பஞ்சாப் பார்டர்ஸில் பாகிஸ்தானோட அட்டாக் அதிகமாக இருக்கனால பிளாக் அவுட் அடிக்கடி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் இருந்த காரணத்தினால நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப முடியல. அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப அட்டாக்ஸ் அதிகமானோடனே கவுண்டர் அட்டாக்ஸ் பக்கத்துலேயே நடக்கிறத பார்த்துட்டு நாங்களே பஸ் புக் பண்ணி டெல்லி வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காண்டாக்ட் பண்ணால் அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு டிக்கெட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தோம். இங்கே இருக்க யூனிவர்சிட்டிக்கு பார்டருக்கு எவ்வளோ தூரம் எந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா, எப்படி தூக்கம் வந்துச்சா, அந்த சவுண்ட் இருந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது? சவுண்ட் எதுவும் இல்லை, பட் ஆனால் விஷுவல்ஸாக எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் இங்கே பார்டர் நீங்கள்? பார்டர் எங்களுக்கும் பார்டருக்கும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். பத்தான்கோட் எங்களுக்கும் 120. மென்டாலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைமில் எக்ஸாம்ஸும் இருந்துச்சு, அதே டைமில் இந்த மாதிரி சீரியஸாக இஷ்யூஸ் எஸ்கலேட் ஆகிட்டு இருந்ததுனால எங்களால் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான். கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சா? வீட்டில் என்ன பண்ணாங்க? வீட்டில் வந்து கால் பண்ணாங்களா? வீட்டில் எப்படி தெரியும்? வீட்டிலேருந்து கால் பண்ணி அவங்க எல்லாம் முடிவு பண்ணி தான் டெல்லி வந்து அங்கேருந்து ஃப்ளைட் புக் பண்ணலாம் வந்தோம். அப்புறம் நாங்கள் ஃப்ளைட்லாம் புக் பண்ணிட்டு டெல்லி வந்ததுக்கப்புறமேட்டு அங்கே ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு டெல்லி. அதுக்கப்புறம் அக்காமடேஷனுக்கு எல்லாம் இந்த மாதிரி ரெஸ்கியூ டீம் ஒன்று இருக்குன்னு சொல்லி தான் நான் காண்டாக்ட் பண்ணி அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நைட் ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபுட்டெல்லாம் போட்டு மோஸ்ட்டாக நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் கிளம்புனப்போ வரைக்கும் நிறைய பேர் சீரியஸாக இல்லை. அதுக்கப்புறம் நேற்று ரீசெண்டாக அங்கே பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் அட்டாக்ஸ் நடக்க ஆரம்பித்தோடனே எல்லாருமே எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சோம்.